விழுப்புரம் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட தளி சாலையில் உள்ள மாதிரி கிளை நூலகம் எண் ஒன்றில் ரூபாய் 22,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய இணைப்பு கட்டிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தரைத்தளம் மற்றும் மேல்தளம் என 2 தளங்களாக செயல்படும் இந்த நூலகத்தில் 1,20,000 புத்தகங்களும் 18,000 உறுப்பினர்களும் உள்ளன. தரைத்தளத்தில் நூல் இரவல், சிறுவர் மகளிர் பிரிவு, வாசகர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பகுதி ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. மேல்தளத்தில் குடிமை பணி மற்றும் போட்டித் தேர்வு பிரிவு, கருத்தரங்க கூடம், இணையதளம் மற்றும் நகல் எடுக்கும் பிரிவு, குறிப்பு உதவி நூல்கள் மற்றும் பழைய நாளிதழ்கள் பிரிவு ஆகியவை உள்ளன. இந்த நூலகத்தில் படித்த 31 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் அரசு பணிக்கு தயாராகும் போட்டித் தேர்வர்கள் ஏராளமானோர் நாள்தோறும் நூலகத்திற்கு வந்து செல்கின்றனர். ஆனால் வாசகர்கள் படிப்பதற்கு ஏற்ற சூழலும் படிப்பக கூடமும் இல்லை. அதைத் தொடர்ந்து படிப்பக கூடம் அமைத்து தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பேரில் வாசகர்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் ரூபாய் 22,50,000 மதிப்பீட்டில் புதிய இணைப்பு கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு படிப்பக கூடம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிகழ்வில் உடுமலை நகர செயலாளர் வேலுச்சாமி, மாவட்ட வர்த்தக அணி சின்னத்துரை, வின்சென்ட் ஜோசப் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், நூலகர் பீர் பாஷா உள்ளிட்ட பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.